புழல் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்த செந்தில் பாலாஜியை தற்பொழுது அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திமுக முன்னணி நிர்வாகிகள் சந்தித்து வாழ்த்து பெற்று வருகிறார்கள். மரியாதை நிமித்தமான இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. அதன் காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உச்சநீதிமன்றத்தால் நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டு நேற்றைய தினம் புழல் சிறையில் இருந்து வெளிவந்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை மரியாதை நிமித்தமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திமுக முன்னணி நிர்வாகிகள், அமைச்சர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் தற்பொழுது சந்தித்து வாழ்த்து பெற்று வருகிறார்கள். அதன் காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து நேற்று இரவு புழல் சிறையிலிருந்து விடுதலை பெற்றார். இந்த நிலையில்தான் சென்னை டிடிகே சாலையில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் செந்தில் பாலாஜி தங்கியிருக்கக்கூடிய நிலையில் அமைச்சர்கள், அதே போன்று திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள், அதே போன்று பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் திமுகவினுடைய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் செந்தில் பாலாஜியை நேரடியாக சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக திங்கட்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகளுடன் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் தமிழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பல்வேறு நிபந்தனைகளுடன் உச்சநீதிமன்றம் நேற்று ஜாமீன் வழங்கியது. இது செந்தில் பாலாஜி சட்டப்பூர்வமாக அமைச்சராவதற்கு எந்த தடையும் இல்லை எனவும், இந்த வழக்கை விசாரித்து முடிப்பதற்கு ஏற்படும் காலதாமதம் நீண்ட நாட்களாக செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து வருவது என்ற இரண்டு காரணங்களையும் அடிப்படையாக கொண்டு உச்சநீதிமன்றம் தற்போது ஜாமீன் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் மீண்டும் அமைச்சராவதற்கு எந்த தடையும் கட்டுப்பாடும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று சாட்சிகளை கலைக்கவோ அவர்களை சந்தித்து பேசவோ எவ்வித முயற்சிகளையும் மேற்கொள்ளக்கூடாது எனவும், இந்த வழக்கில் செந்தில் பாலாஜி விசாரணை கைதியாகவே இருப்பதால் அவருடைய அடிப்படை உரிமையை கருத்தில் கொண்டு நிபந்தனை தெரிவிக்கப்பட்டிருந்தது. 25 லட்சத்திற்கு 2 நபர் உத்தரவாதம் வழங்க வேண்டும் என்றும், விசாரணை நீதிமன்றத்தில் இருந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்டவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கியதை தொடர்ந்து புழல் சிறையின் வெளியே திமுகவினர் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். அதே போன்று அவருடைய சொந்த மாவட்டமான கரூரிலும் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் பட்டாசுகளை வெடித்து கொண்டாடினார்கள். இந்த நிலையில்தான் நேற்று இரவு புழல் சிறையிலிருந்து அவர் வெளியில் வந்தார். அப்போது திமுகவினுடைய நிர்வாகிகள், அதே போன்று ஆதரவாளர்கள் உள்ளிட்டோர் ஏராளமான கோலாகல கொண்டாட்டம் என்பது அங்கு நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக தற்போது செந்தில் பாலாஜியை பொறுத்தவரையில் சென்னை டிடிகே சாலையில் இருக்கக்கூடிய தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியிருக்கிறார். அவரை காண்பதற்காக அவருடைய ஆதரவாளர்கள் பலரும் இங்கு காத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அமைச்சர்கள் அவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு புறப்பட இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக செந்தில் பாலாஜியை சந்திப்பதற்காக ஏராளமானோர் இங்கு குவிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.